Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவருடைய வாக்குறுதி எப்படியாக இருக்கிறது? நாம் எதையும் குறித்து கலங்க வேண்டாம், ஆண்டவர் எல்லாத்தையும் தகுந்த நேரத்திலே அனைத்தையும் செய்து முடிப்பார் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதைதான் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு தெளிவான வசனம் பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நாம் எதையெல்லாம் குறித்து நாம் கலங்குகிறோம், வேதனைப்படுகிறோம். யாராவது நண்பர்கள் வந்தால் கூட நம்மளுடைய கவலைகளை சொல்லி புலம்புவோம் தான் சொல்லணும். ஏன்னால் என்னோட வாழ்க்கையில கூட அப்படிதான் நிறைய முறை நான் இதை செய்ய முடியவில்லை, அதை செய்ய முடியவில்லை என்று நான் கவலைப்பட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போது ஒரு கவலையும் இல்லாமல் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம எப்படி இருப்போம்? சும்மா இருப்போம். சும்மா இரு. ஒரு மகனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது தன் தகப்பன் சொல்வார், மகனே நீ சும்மா இரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாஸ்டர், யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆமா. ஆனா இங்க யுத்தம் பண்றது அப்படிங்கிறது ஒரு போரையா, இல்ல அது எந்த மாதிரி விஷயங்களை குறிக்குது? யுத்தம் பண்ணுவார் அப்படின்றது, இப்போ அந்த வார்த்தையானது, யுத்தம் என்பது நம் போர்க்களத்திலே பயன்படுத்தும் ஒரு வார்த்தை தான். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை கூட சில நேரங்களில ஒரு போர்க்களம் போலதான் இருக்கிறது. இதை குறித்து ஒரு பாடல் கூட இருக்கு. வாழ்க்கை என்பதே போர்க்களம், அதை போராடிதான் ஜெயிக்கணும் என்று உலக பிரமாணமான அந்த பழமொழியில கூட அந்த விஷயம் இருக்கிறது. அப்போது போர்க்களமாக இருக்கு நம் வாழ்க்கை. வேலை ஸ்தலமா அங்கேயும் பிரச்சனை, குடும்பத்துல வந்தா அங்கேயும் பிரச்சனை. சோ எங்கு பார்த்தாலும் நமக்கு பிரச்சனைகள் போர்க்களமாக காட்சி அளிக்கிறது நமக்கு. அப்போது அந்த போர்க்களத்திலிருந்து நமக்கு எப்படி விடுதலை? நம் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணி நாம் எதுவும் செய்ய வேண்டாம், யுத்தம் பண்ணுவதை வேடிக்கை பார்த்தால் மட்டும் போதும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு வசனத்தை இந்த நாளிலே நம் சிந்திக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை கூட ஆண்டவர் சரி செய்வார். நம்மளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நம் போர்க்களமாக நாம் சந்திக்கிறோமோ அதையெல்லாம் அவர் யுத்தம் பண்ணி நம்மளை விடுதலையாக்குவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளில் இந்த தினவசனம் மூலமாக நமக்கு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி பலிகளை எடுக்க ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறீர் ஆண்டவர். நன்றி அப்பா. நீர் எங்கள் மீது எவ்வளவாக கிருபையாய் இறங்கி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பாவிகளை எல்லாம் நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளோட வாழ்க்கையில கூட யுத்தம் பண்ணும் போர்க்களம் போல இருந்தாலும் நீர் அவர்களுடைய அந்த போர்க்களமாக இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நீ தீர்ப்பீராக. சொத்துக்கத்தாவை துதிக்கிறோம், இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Now you are watching New Eden TV.